அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த லீகல் மேக்சிம். ஆட்ரோஃபையஸ் அக்யூட் அண்ட் ஆட்ரோஃபையஸ் கன்விக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ங்க, ஒன்றுமே கிடையாது. முன்பே விடுதலை செய்யப்பட்டவர், முன்பே தண்டிக்கப்பட்டவர்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரடு முரடாக இருக்கிற மாதிரி தோணுதோ அதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிக மிக இலகுவாக இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு கொஸ்டினை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆட்ரோஃபையஸ் அக்யூட்னா என்னென்னா முன்பே விடுவிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா முன்பே விடுவிக்கப்பட்டவர், ப்ரீவியஸ்லி அக்யூட்டட்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, இதற்கு முன்னாடி தண்டிக்கப்பட்டவர், அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்னு அர்த்தம். ஆட்ரோஃபையஸ் கன்விக்ட்னா இந்த இடத்துல பாருங்களேன், அக்யூட்டல் அண்ட் கன்விக்டட்னு இருக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலாக எந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சரை. ஆனரபிள் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பண்ணுறாங்கன்னா அவர் அதாவது அக்யூஸ்ட் அக்யூட் இல்லைன்னா கன்விக்டட்னு பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அவர் விடுதலை செய்யப்படுகிறாரா அல்லது தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறாரா அப்படின்ற ரெண்டு விஷயத்தை வச்சு தான் இந்த லீகல் மேக்சிம். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, டபுள் ஜியோபட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 2 டிஃபைன் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம். அதையே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, வேறு ஆங்கிளில். செக்ஷன் 337 ஆஃப் பிஎன்எஸ்எஸும் அதை தான் சொல்லுது. டபுள் ஜியோபட்ரி என்ன சொல்லுதோ அதையே தான் செக்ஷன் 337 சொல்லுது. நோட் பண்ணி வச்சுக்கிங்க, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் அற்புதமாக குறித்து வச்சுக்கிங்க. ஆட்ரோஃபையஸ் கன்விக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்விக்ட்னா என்ன அர்த்தம், தண்டிக்கப்பட்டவர்னு அர்த்தம், முன்பே தண்டிக்கப்பட்டவர். ஏன் இந்த விஷயத்தை இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டபுள் ஜியோபட்ரியை படித்தா நம்மளுக்கு அற்புதமாக புரிய வந்துடும். டபுள் ஜியோபட்ரி என்ன சொல்லுது, ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 2, ஒரு குற்றத்திற்காக, ஒரு குற்றம் ஒரு நபர் புரிகிறாரு, ஒரு குற்றத்திற்காக ஒருவரை ஒரு முறை மட்டுமே தண்டிக்க முடியும். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றத்தை செஞ்சிடுறாரு, அவர் தண்டனைக்கும் உள்ளாக்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அதே குற்றத்திற்காக மீண்டும் விசாரணை நடத்தி அவரை மறுபடியும் தண்டிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேம் அஃபென்ஸ், அதனால தான் இந்த இடத்துல சேம் அஃபென்ஸ்ன்னு போட்டுட்டேன் நான். சேம் அஃபென்ஸு ட்ரையலை நடத்திடுறாங்க. ட்ரையலை நடத்திட்டதுக்கு அப்புறமா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இவரை கன்விக்டட்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுப்போம். முதல்ல அக்யூட் எடுத்துப்போம். அக்யூட்டட்னு சொல்லிடுறாங்க, அதாவது அக்யூட்டல்னு சொல்லிடுறாங்க, அதாவது விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலை பண்ணிட்டாங்களே அப்படின்றதுக்காக மறுபடியும் ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுது, அதே அஃபென்ஸுக்காக மறுபடியும் ட்ரையல் நடத்தி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் கன்விக்டடோ இல்லை விடுதலையோ செய்ய முடியாது. ஒரு வாட்டி வழக்கு நடந்துச்சுன்னா அது முடிஞ்ச கதை தான், அது மறுபடியும் கிளற முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆட்ரோஃபையஸ் அக்யூட். ஆட்ரோஃபையஸ் கன்விக்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா, முன்பே தண்டிக்கப்பட்டது, சேம் அதே தான். மறுபடியும் அங்கேருந்து வரேன், ஒரு அக்யூஸ்ட் இருக்கார், சேம் அஃபென்ஸு, மறுபடியும் சேம் ஒரு ட்ரையல் நடக்குது. ட்ரையல் முடிவில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ப்ரொனவுன்ஸில் பார்த்தீங்கன்னா கன்விக்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ் கன்விக்டட் ஆர் ஷி இஸ் கன்விக்டட்னு சொல்கிறாங்க. கன்விக்டட் பண்ணியாச்சு. மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அஃபென்ஸுக்காக மறுபடியும் ஒரு வழக்கை தொடர்ந்து மறுபடியும் ட்ரையல் ஜட்ஜ்மெண்ட்டு இந்த மாதிரி நடத்த முடியாது. ஒரு முறை தண்டிக்கப்பட்டார் என்றால் அவர் தண்டிக்கப்பட்டவர் தான், மறுபடியும் விசாரணை நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லீகல் மேக்சிமுடைய அர்த்தம். அதை தான் இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லியிருக்கு. நோ செகண்ட் ட்ரையல்னு சொல்லியாச்சு. தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு ஆனரபிள் கோர்ட்டுக்கு. உங்களுக்கு கான்செப்ட் புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரிய வரும். கொல்ல வீரா ராகவ் வெர்சஸ் கொரண்ட்லா வெங்கடேஸ்வர ராவ் 2011. இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபேக்டின் அடிப்படையில் 2 வெவ்வேறு குற்றங்கள் தொடர்புடைய வழக்குகள் இவர் மேலே பதியப்படுது. ஒருவருக்கு பார்த்திங்கன்னா அதே சம்பவத்தில் ஏற்கனவே தண்டனை வழங்கப்பட்டது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் ஒன்று நடக்குது. அந்த குற்றத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பிரிவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வந்துட்டார். இன்னும் ஒரு பிரிவு பார்த்தீங்கன்னா சும்மா நிற்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு செக்ஷனை வச்சுப்போமே, இப்போ ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட பிரிவில் இவர் ஆல்ரெடி விடுதலை பண்ணிட்டாரோ இல்லைன்னா
கன்விக்டட் ஆகிட்டாரோ அதை பற்றி கவலை கிடையாது, அதை விட்டுடுங்க. நீங்கள் ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு அந்த செக்ஷனுக்கு மட்டும் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா விடுதலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. அதை தான் தெளிவாக சொல்கிறாங்க. ஒருவருக்கு அதே சம்பவத்தில் ஏற்கனவே தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் மறுபடியும் வேறு பெயரில் விசாரணை நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக இந்த டபுள் ஜியோ பற்றி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த தாமஸ் தேனா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அஃபென்ஸ் என்றால், ஒரே மாதிரியான குற்றம் என்றால், எலமெண்ட் ஆஃப் அஃபென்ஸு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரே மாதிரியான குற்றம்னா ஒரே மாதிரியான எலமெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெவ்வேறு எலமெண்ட் இருக்கக்கூடாது. ஒரு முறை கையில் அடிச்சுட்டு ஓடிடுறாரு, மறுமுறை கத்தியால் கீறாரு அப்படின்னும் போது இது வேற வேற எலமெண்ட்டாக மாறுது. இது டபுள் ஜியோமெட்ரியில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எலமெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எலமெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் டிஃபர் ஆச்சுன்னா டபுள் ஜியோமெட்ரியில் வராது. சேம் அஃபென்ஸ் சேம் எலமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டபுள் ஜியோமெட்ரியில் வரும். ஒரு முறைக்கு மேல் மறுமுறை தண்டிக்க முடியாது அப்படின்றது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.